Morning to all. Okay, நம்ம பார்க்குற இந்த பிளான்ட் கிளியம் கைனாண்ட்ரா சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் தான். ஏன் இந்த பிளான்ட் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கண்டென்ஸ்டு இன்டர்னோட் ஆஃப் த தலாமஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். தலாமஸ், டோரஸ், ரிசெப்டக்கல் அப்படின்னா என்னென்னு உனக்கு தெரியும் இல்லையா? அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃப்ளாராக இருக்கும். ஒரு ஃப்ளாரில் எங்கேருந்து ஃப்ளோரல் பார்ட்ஸ் அரைஸ் ஆகுதோ அந்த இடத்த தான் தலாமஸ், டோரஸ் ஆர் ரிசெப்டக்கல் அப்படி சொல்லுவோம். இதில் இந்த கேலிக்ஸ் வெல் அரைஸ் ஆகிற இடம், கேலிக்ஸ் வெல்ல இருக்கிற செப்பல்ஸ் அரைஸ் ஆகிற இடம், கரோலா வெல்ல இருக்கிற பெட்டல்ஸ் அரைஸ் ஆகிற இடம், ஆண்டிஷம் வெல்ல இருக்கிற ஸ்டேமன்ஸ், கைனிஷம் வெல்ல இருக்கிற கார்பல்ஸ். ஓகே, இப்படி ஒரு ஃப்ளோரல் பார்ட்ஸும் அரைஸ் ஆகிற இடம் தான் தலாமஸாக இருக்கும். இல்லை இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் அட்டாச்சாக இருக்கிற இடம் தான் தலாமஸ். தலாமஸோடைய ஆல்டர்னேட் டேர்ம் தான் டோரஸ், ரிசெப்டக்கல் எல்லாமே. ஓகே, நமக்கு ஃப்ளார், ஒட் இஸ் ஃப்ளார்? ஃப்ளார்ன்றது என்னது? மாடிஃபைடு ஷூட் தான் ஃப்ளார் இல்லையா? ஓகே, ஷூட் அப்படின்னா அதில் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும். ஆனால் ஃப்ளாரில் அந்த நோட் அண்ட் இன்டர்நோட் இருக்கும், ஆனால் கண்டென்ஸ்டாக இருக்கும், ரெடியூஸ்டாக இருக்கும், சப்ராஸ்டாக இருக்கும். இப்படி கண்டென்ஸ்டாக இருக்கிற இன்டர்நோட் இலாங்கேட்டாக இருக்கிறத பற்றி படிக்கிறது தான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கண்டென்ஸ்டு இன்டர்நோட் ஆஃப் த தலாமஸ் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த condensed internode of the torus. In other words, extension of condensed internode of the torus. Okay, torusனாலும் தலாமஸ்னாலும் ரிசெப்டக்கல்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஓகே, இந்த ஃப்ளாரில் இன்டர்நோட் வந்து கண்டென்ஸ்டாக இருக்கும், ரெடியூஸ்டாக இருக்கும், குறுக்கம் அடைஞ்சிருக்கும். ஓகே, இந்த குறுக்கம் அடைஞ்சிருக்கிற இன்டர்நோட் எக்ஸ்டெண்ட் ஆகிறது, இலாங்கேட் ஆகிறத பற்றி டீல் பண்ணுறது தான் நம்ம டாபிக். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த இன்டர்னோட், கண்டென்ஸ்டு இன்டர்னோட் ஆஃப் த ரிசெப்டக்கல். ஒரு ரிசெப்டக்கலை கண்டென்ஸ்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்டர்னோட் இலாங்கேட் ஆகிருக்கிறது, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறத பற்றி டீல் பண்ணுறது தான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கண்டென்ஸ்டு இன்டர்னோட் ஆஃப் த ரிசெப்டக்கல் அப்படி சொல்லுவோம். இந்த எந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்டர்னோட் இலாங்கேட் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த டாப்பிக்கில் ஆந்தோஃபோர், ஆண்ட்ரோஃபோர், கைனோஃபோர் இப்படி 3 கேட்டகரைசேஷன் இருக்கும். ஆந்தசிஸ் அப்படின்னா ஃப்ளார் பிளாசம் ஆகுது தான் ஆந்தசிஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஃப்ளார் பிளாசம் ஆகுது அப்படின்னா ஃபோல்டடாக இருக்கிற கரோலாவில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் அன்ஃபோல்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆந்தசிஸ் அப்படின்னாவே மோரார்லெஸ் நமக்கு கரோலாவில் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் நான் உனக்கு இந்த இடத்துல ஆந்தசிஸ் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஆந்தோஃபோர் அப்படின்னா கரோலாக்கும் கேலிக்ஸ்க்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இன்டர்நோட், கண்டென்ஸ்டாக இருக்கக்கூடிய இன்டர்நோட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இலாங்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் ஆந்தோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு போர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? PHORE, போர் அப்படின்னா ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், கரோலாவோடைய ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போது நமக்கு இதில் கண்டென்ஸ்டாக இருக்குது, அதாவது கேலிக்ஸ்க்கும் கரோலாக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற இன்டர்நோட் கண்டென்ஸ்டாக இருக்குது. அதனால் இதில் உனக்கு கிளியராக தெரியல. ஆனால் ஆண்டிஷம்க்கும் கரோலாவுக்கும் இடையில இருக்கிற இன்டர்நோட் இலாங்கேட் ஆகிருக்கு இல்லையா? ஓகே, இப்படி இலாங்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஸ்டாக், ஆண்டிஷம் வேர்ல்டோடைய ஸ்டாக் மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, இந்த ஆண்டிஷம் வேர்ல்டோடைய ஸ்டாக் மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் ஆண்ட்ரோஃபோர். ஆண்ட்ரோஃபோர் அப்படின்னா ஆண்டிஷமோடைய ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஆண்ட்ரோஃபோராக இருக்கும். ஓகே, இதே போல் கரோலா வேர்ல்டுக்கு இருக்குது, கரோலா வேர்ல்டுக்கு ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ், கேலிக்ஸ்க்கும் கரோலாவுக்கும் இடையில இருக்கிற இன்டர்நோட் இலாங்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் ஆந்தோஃபோர். ஆந்தோஃபோர்ன்றது ஸ்டாக் ஆஃப் கரோலா தான் ஆந்தோஃபோர். ஸ்டாக் ஆஃப் கரோலா அப்படின்னா கரோலா வேல், பெட்டல் கிடையாது, கரோலா வேல். ஏன்னா நீங்கள் இதில் பாருங்கள், இந்த பெட்டலில் ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? கிளாவ்டு பெட்டல். நமக்கு க்ரூசிஃபரே மெம்பரில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ்க்கு ஒரு ஸ்டாக் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் கிளாவ்டு பெட்டல்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா? கிளாவ்டு பெட்டல்ன்றது வேறு, ஆந்தோஃபோர்ன்றது வேறு. கிளாவ்டு பெட்டல்ன்றது ஒரு பெட்டலில் இருக்கிற ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், கிளாவ்டு பெட்டல். ஆந்தோஃபோர்ன்றது கரோலா வேர்ல்டுக்கும் கேலிக்ஸ் வேர்ல்டுக்கும் இடையில இருக்கிற இன்டர்நோட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது ஆந்தோஃபோராக இருக்கும். ஆந்தோஃபோர் அப்படின்னா என்னன்னு கிளியரா? நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரோஃபோர். ஆண்ட்ரோஃபோர்ன்றது ஆண்ட்ரிஷம் வேர்ல்டுக்கும் கரோலா வேர்ல்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற இன்டர்நோட், கண்டென்ஸ்டாக இருக்கக்கூடிய இன்டர்நோட் இலாங்கேட் ஆகிருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் ஆண்ட்ரோஃபோராக இருக்கும். ஆண்ட்ரோஃபோர் இந்த கிளியம் விஸ்கோஸால் இருக்குது.
ஆண்ட்ரோஃபோர் மட்டும் கிடையாது, கைனோஃபோர் கூட இந்த கிளியம் விஸ்கோஸால் இருக்கும். கைனோஃபோர் இது வந்து ஃப்ளார் இல்லையா, கொஞ்சம் யங் ஃப்ளார். ஒரு மெச்சூர் ஃப்ளாரில் நமக்கு தெரியும். இதில் பாருங்கள், நமக்கு கேலிக்ஸ் வேர்ல்டில் செப்பல்ஸ் இருக்குது, கரோலா வேர்ல்டில் பெட்டல்ஸ் இருக்குது. கேலிக்ஸ் அண்ட் கரோலா ரெண்டுமே கண்டென்ஸ்டு மேனரில் இருக்குது. கேலிக்ஸ்க்கும் கரோலாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்நோட் கண்டென்ஸ்டாக இருக்குது. ஆனால் கரோலாவுக்கும் ஆண்ட்ரிஷம்க்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்நோட் எக்ஸ்டெண்டாக இருக்குது. விச் மீன்ஸ் ஆந்தோஃபோர் ஆப்சண்ட்டாக இருக்குது, ஆண்ட்ரோஃபோர் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதே போல் கைனோஃபோரும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. கைனோஃபோர்ன்றது கைனிஷமில் இருக்கிற ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் கைனோஃபோர். இன் அதர் வேர்ட்ஸ், ஆண்ட்ரிஷம் ஒர்க்கும் கைனிஷம் ஒர்க்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்நோட் எக்ஸ்டெண்டாக இருக்கிறது அப்படின்னா அதுதான் கைனோஃபோராக இருக்கும். நமக்கு இந்த கிளியம் விஸ்கோஸாக சொல்லக்கூடிய பிளான்ட்டில் ஆண்ட்ரோஃபோரும் இருக்குது, கைனோஃபோரும் இருக்குது. ஓகே, அப்படின்னா இது வந்து கைனாண்ட்ரோஃபோர் இல்லைனா ஆண்ட்ரோகைனோஃபோர் அப்படி சொல்லுவோம். கைனாண்ட்ரோஃபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோஃபோர்ன்றது ஆண்ட்ரிஷம் வேர்ல்டுக்கும் கரோலா வேர்ல்டுக்கும் இடையில இருக்கிற இன்டர்நோடும் இலாங்கேட் ஆகிருக்கணும். அதே போல் ஆண்ட்ரிஷம் வேர்ல்டுக்கும் கைனிஷம் வேர்ல்டுக்கும் இடையில இருக்கிற இன்டர்நோடும் இலாங்கேட் ஆகிருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷனை ஆண்ட்ரோகைனோஃபோர் ஆர் கைனாண்ட்ரோஃபோர். ஏன்னா கைனோஃபோர் அப்படின்னா என்னென்னு தெரியும், ஆண்ட்ரோஃபோர் அப்படின்னா என்னென்னு தெரியும். இது ரெண்டுமே ஒரு பிளான்ட்டில் இருக்குது, ஒரு ஃப்ளாரில் இருக்குது அப்படின்னா அதுதான் ஆண்ட்ரோகைனோஃபோர் ஆர் கைனாண்ட்ரோஃபோர் அப்படி சொல்லுவோம். ஓகே, நம்ம பார்க்குற இந்த கிளியம் கைனாண்ட்ரா பிளான்ட்டில் கைனோஃபோரும் இருக்குது as well as ஆண்ட்ரோஃபோரும் இருக்குது இல்லையா. ஓகே, அப்போது இது ஆண்ட்ரோகைனோஃபோர் ஆர் கைனாண்ட்ரோஃபோருக்கு எக்ஸாம்பிள் இந்த கிளியம் கைனாண்ட்ரா பிளான்ட் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். கிளியம் கைனாண்ட்ரான்றது என்னன்னு தெரியுதா? இதில் இருக்கக்கூடிய இது வந்து ஹெர்பா ஷோபட்ரியா ஹெர்பேஷியஸ் பிளான்ட். இதில் இருக்கிற இன்ஃப்ளாரசன்ஸ் என்ன இன்ஃப்ளாரசன்ஸ் உனக்கு தெரியுதா? ரெசிம் இன்ஃப்ளாரசன்ஸ். பாட்டமில் ஃப்ரூட் இருக்குது, டுவர்ஸ் அப்பாக்ஸ் வந்து நமக்கு யங் ஃப்ளார்ஸ் இருக்குது. பேஸில் ஓல்டு ஃப்ளாரும் அப்பாக்ஸில் யங் ஃப்ளாரும் இருக்குது அப்படின்னா ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ஒரு ஃப்ளாரோடைய பேஸ்லேயும் நமக்கு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா. கூட திஸ் லீஃப் சிம்பிள் லீஃபா காம்பவுண்ட் லீஃபா? இது வந்து காம்பவுண்ட் லீஃப். ஏன்னா இதோட பீட்டியோடைய டிப்பில் நமக்கு 5 ஃபோல்டிங்ஸ் இருக்குது இல்லையா. 1 2 3 4 5 ஃபோல்டிங்ஸ் இருக்கிறதுனால இது வந்து என்ன லீஃப் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் லீஃப், பாமேட்லி காம்பவுண்ட் லீஃப். எப்படி நமக்கு பாம்லேருந்து ஃபிங்கர்ஸ் டெவலப் ஆகுதோ அதே போல் இந்த பீட்டியோடைய டிப்லேருந்து இந்த லீஃப்லெட்ஸ் டெவலப் ஆகிருக்கு. லீஃப்லெட்ஸோடைய நம்பர் 5, அதனால இது பென்டாஃபோலியேட் காம்பவுண்ட் லீஃப், பாமேட்லி காம்பவுண்ட் லீஃப். இந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஃப்ளாரோடைய பேஸ்லேருந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா இது பிராக்ட். ஓகே, பிராக்டேட் ஃப்ளார். பெடிஸ்டல் இருக்குது, பெடிஸ்லேட் ஃப்ளார். பிராக்டியோல்ஸ் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால பிராக்டியோட் ஃப்ளார். ஓகே, நமக்கு கேலிக்ஸ் வெல்லில் 4 செப்பல்ஸ் இருக்குது, கரோலா வெல்லில் 4 பெட்டல்ஸ் இருக்குது. அண்ட் பெட்டல்ஸ் வந்து ஸ்டாக்டு பெட்டலாக இருக்குது, அதாவது கிளாவ்டு பெட்டல்ஸ். கிளாவ்டு பெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இந்த கிளியம் கைனாண்ட்ரா ஸ்டாக்டு பெட்டலாக இருக்குது. க்ரூசிஃபர் நமக்கு 4 பெட்டல்ஸ் கிராஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால க்ரூசிஃபரே மெம்பரில் இதுவும் ஒன்று, மஸ்டர்டில் இதுவும் ஒரு மெம்பராக இருக்கும். ஓகே, இதில் ஆந்தோஃபோர் இல்லை, அதாவது கரோலாவுக்கும் கேலிக்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்நோட் எக்ஸ்டெண்ட் ஆகலை. ஆனால் கரோலாவுக்கும் ஆண்ட்ரிஷமுக்கும் இடையில இருக்கிற இன்டர்நோட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஆண்ட்ரோஃபோர் இது பார்க்கறதுக்கு ஸ்டாக் ஆஃப் ஆண்ட்ரிஷம் மாதிரி இருக்கிறதுனால ஆண்ட்ரோஃபோர். அதே போல் ஆண்ட்ரிஷமுக்கும் கைனிஷமுக்கும் இடையில இருக்கிற இன்டர்நோடும் இலாங்கேட் ஆகிருக்கு. கைனோஃபோரும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆண்ட்ரோஃபோர் கைனோஃபோர் ரெண்டுமே இருக்குது. அப்போது ஆண்ட்ரோகைனோஃபோர் இல்லைன்னா கைனாண்ட்ரோஃபோர். இந்த ஆண்ட்ரோகைனோஃபோர் ஆர் கைனாண்ட்ரோஃபோருக்கு எக்ஸாம்பிள் கிளியம் கைனாண்ட்ரா பிளான்ட். நெக்ஸ்ட் இதோடைய ஃப்ரூட் பற்றி பார்க்கலாம். இதில் 2 கார்பல்ஸ் இருக்கும். 2 கார்பல்ஸும் அதோடைய மார்ஜின்ஸில் இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல். 2 கார்பல்ஸும் அதோடைய மார்ஜின்ஸில் ஃபியூஸ் ஆகி ஒரு லாக்யூலை ஃபார்ம் பண்ணியிருக்கும். இதை கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு லாக்யூல் தான் இருக்கு இல்லையா. யூனிலாக்குலார் பைகாப்புலரி சின்காப்பஸ் யூனிலாக்குலார் கண்டிஷனுக்கு எக்ஸாம்பிள் இந்த கிளியம் கைனாண்ட்ரா. இதில் என்ன ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
what is placenta? What is the role of placenta? ஒரு ஓவரியில் ஓவியல்ஸை அட்டாச் பண்ணுறது தான் பிளசண்டா இல்லையா? இந்த பிளசண்டா டிஷ்யூ எந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது அதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளசன்டேஷன் இருக்கும். இது நம்ம இதுக்கு முன்னாடி ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் லேடிஸ் ஃபிங்கரில் ஆக்சியல் பிளசன்டேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? இதில் பாருங்கள் பெரைட்டல் பிளசன்டேஷன் இருக்கும். பெரைட்டல் பிளசன்டேஷன்ன்றது என்ன அப்படின்னா ஒரு கார்பல்ஸ் ஃபியூஸ் ஆகிற பார்ட்டிஷன்ஸில் பிளசண்டா டிஷ்யூ டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற அந்த பார்ட்டிஷன்ஸில் இருக்கிற பிளசண்டா டிஷ்யூவில் ஓவரியோட ஓவியல்ஸ் அட்டாச்சாக இருக்கிறது தான் பெரைட்டல் பிளசன்டேஷன். நமக்கு 2 கார்பல் இருக்குது, பைகார்புலரி கண்டிஷன் இருக்குது. இந்த பைகார்புலரி கண்டிஷனில் இருக்கிற 2 கார்பல்ஸும் ஃபியூஸ் ஆகிற இடத்துல பார்ட்டிஷனில் இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல், 2 கார்பல்ஸும் அதோடைய மார்ஜின்ஸில் ஃபியூஸ் ஆகிறதுனால நமக்கு யூனிலாக்குலர் கண்டிஷன் இருக்கும். இந்த யூனிலாக்குலர் கண்டிஷனில் இருக்கிற ஓவரியில் 2 பார்ட்டிஷன்ஸ்லேயும் பிளசண்டா டிஷ்யூ டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். இந்த பிளசண்டா டிஷ்யூவில் ஓவியல்ஸ் அட்டாச்சாக இருக்கிறது தான் பெரைட்டல் பிளசன்டேஷன். நீங்கள் 10th குக்கும்பரில் இந்த பெரைட்டல் பிளசன்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதில் 3 இடத்துல ஓவியல்ஸ் அட்டாச்சாக இருக்கும். ஏன்னா அது வந்து ட்ரைகாப்லரி, சின்காப்பஸ், யூனிலாக்குலர், அதனால 3 பிளேசஸில் ஓவியல்ஸ் அட்டாச்சாக இருக்கும். ஆனால் இது பைகாப்லரி, சின்காப்பஸ், யூனிலாக்குலர் கண்டிஷன் 2 கார்பல்ஸும் ஃபியூஸ் ஆகிற இந்த 2 மார்ஜின்ஸில் பிளசண்டா டிஷ்யூ டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கிற பிளசண்டா டிஷ்யூவில் பார்ட்டிஷன்ஸில் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கிற பிளசண்டா டிஷ்யூவில் ஓவியல்ஸ் அட்டாச்சாக இருக்கிறது தான் பெரைட்டல் பிளசன்டேஷன். கிளியோம் கைனாண்ட்ரா பெரைட்டல் பிளசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள், பைகாப்லரி, சின்காப்பஸ், யூனிலாக்குலர் கண்டிஷனுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் இதில் சுப்பீரியர் ஓவரிக்கு எக்ஸாம்பிள் ஹைப்போகைனஸ் ஃப்ளாருக்கு. நமக்கு சுப்பீரியர் ஓவரின்றது எவ்வளோ கிளியராக டிஸ்டிங்க்டாக தெரியுது. ஓவரி இதுதான் ஓவரி இல்லையா? ஓவரி அப்பர் பொசிஷனில் இருக்குது. ஓவரியோடைய பாட்டமில் தான் ஆண்டிஷம், கரோலா, கேலிக்ஸ் எல்லாமே கேனிஷமோட பேஸில் இருக்குது. அப்போனா இது இந்த ஃப்ளார் ஹைப்போகைனஸ் ஃப்ளார், ஓவரி சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவரிக்கு எக்ஸாம்பிள் கிளியோம் கைனாண்ட்ரா, ஹைப்போகைனஸ் ஃப்ளாருக்கு எக்ஸாம்பிள் கிளியோம் கைனாண்ட்ரா, கிளாவ்டு பெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிளியோம் கைனாண்ட்ரா, ஆண்ட்ரஃபோர் அதாவது ஸ்டாக் ஆஃப் ஆந்தர் மாதிரி இருக்கக்கூடிய கரோலாக்கும் ஆண்டிஷமுக்கு இடையில இருக்கிற இன்டர்னோட் இலாங்கேட்டடாக இருக்கிறது எக்ஸாம்பிள் கிளியோம் கைனாண்ட்ரா, கைனோஃபோர் அதாவது ஆண்டிஷமோருக்கும் கைனிஷமோருக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்னோட் இலாங்கேட்டடாக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிளும் இந்த கிளியோம் கைனாண்ட்ரா. கிளியோம் கைனாண்ட்ரா அண்ட் as well as ஃபென்டாஃபோலியேட் கண்டிஷன். palmately compound leaf 5 foldings இருக்கிறதுனால ஃபென்டாஃபோலியேட் கண்டிஷனுக்கு எக்ஸாம்பிளும் இந்த கிளியோம் கைனாண்ட்ரா. ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ், bracteate flower, pedicellate flower, bracteolate flower, claved petals, cruciform, androgynophore எல்லாத்துமே நமக்கு வந்து இந்த கிளியோம் கைனாண்ட்ரா பிளான்ட்டில் இருக்குது. பெரைட்டல் ப்ரெசன்டேஷனும் இருக்குது. தேங்க்யூ.